ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம iQOO Z9s Pro இதோட வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் அப்புறம் வந்து இதோட ரிவ்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபோன் வாங்கி நான் கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த iQOO Z9s Pro வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மொபைல் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எப்படி ஓரமாக வைப்போம், வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள், அதோட அடாப்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் இஜெக்டர். ஸோ இவ்வளோ திங்ஸ் வந்து இவ்வளோ ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அடாப்டரோட சார்ஜர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை அன்ராப் பண்ணுவோம் ஃபோனு. ஸோ நான் வந்து ஆர்டர் போட்டது வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான் போட்டிருக்கேன். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது எல்லாமே இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ண போகிறோம். எவ்வளோ செகண்ட்ஸில் ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 10 செகண்ட்ஸில் வந்து இது ஆன் ஆகுது. ஆன் ஆனதுக்கப்புறம் டிஸ்பிளே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 செகண்டு ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே. ஸோ கிட்டத்தட்ட ஆன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்டு, டிஸ்பிளே வர்றதுக்கு ஒரு 30லேருந்து 40 செகண்டு, கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நமக்கு 1 நிமிஷம் டைம் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனோட பேக்கில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் லெதர் ஃபினிஷை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் வந்து அடிக்கிற கலராக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஃபோனை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து இதோட கேமரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம் விளாட்றதுக்கும் சரி, அனிமேஷன்லேயும் சரி, இந்த ப்ராசஸர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணால் கூட இதோட ப்ராசஸர் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இந்த 27,000க்கு இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப ஒர்த்து தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3D AMOLED கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டச்சு ஒர்க் பண்ணுறதுலையும் சரி, ரெஃப்ரெஷ் ரேட்லேயும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலும் சரி, நம்ம டச்சை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் நமக்கு அதுக்கேற்றப்ப நம்ம இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 120 ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம் விளாட்றதுக்கும் சரி, இல்லை நம்ம ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, டச்சு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. அந்தளவுக்கு இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் சரி, இதோட டிஸ்பிளேயும் சரி, குவாலிட்டியும் சரி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சோனி IMX 882 இந்த ஓஎல்எஸ் கேமராவோட கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎல்எஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் சரி, நைட்லேயும் சரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ நைட்டும் 2 ஃபோட்டோ காலையிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 செகண்ட் வீடியோவும் எடுத்திருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த கிளிப்ஸ்லாம் நான் வந்து பின்னாடி போடுறேன். எப்படி இருக்குன்னு
பார்த்துட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா, அதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த சில்லு கேட்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட இந்த ஃபோனை பற்றி ஸ்லிம்மு பேசி ஆகணும். இதில் வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 5000 mAh பேட்டரிக்கு வந்து இதோட ஸ்லிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சொல்ல முடியும். 5500 mAh பேட்டரி வச்சுட்டு இவ்வளோ ஸ்லிம்மாக கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். ஸோ ஐக்யூ தான் இது நம்ம பாராட்டியே ஆகணும். இவ்வளோ பேட்டரி வெயிட்டை வச்சுட்டு இவ்வளோ ஸ்லிம்மாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது யூசேஜ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கேமராவில் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ எரேசர். இந்த ஏஐ எரேசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரேண்டமாக ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். ஃபோட்டோ எடுக்கும்போது யாராவது உள்ளே வந்துட்டாங்க, இல்லை இந்த பொருள் இந்த ஃபோட்டோவில் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு ஏஐ ஃபீச்சரோட இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு டிஸ்பிளே. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விரலால் வந்து மேக்ஸிமம் ஒரு கையால் நம்ம வந்து டச் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது மட்டும்தான் சின்ன ட்ராபேக்கு. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ், நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து எனக்கு என்ன படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,000 30,000 இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சரான ஃபோன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த 20,000 30,000 இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த ஃபோன் பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த ஃபோனில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் ஏறுறது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 to 16 மணி நேரம் நான் நெட்டு ஆன்லேயே வச்சுருந்தேன். 16 மணி நேரம் நமக்கு சார்ஜ் நிற்கிது. சார்ஜ் வந்து நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் வந்த புதுசில் ஒரு 3 மணி நேரம் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் வந்து 25% வந்ததுக்கப்புறம் 20% வந்ததுக்கப்புறம் 20%லேருந்து 90% இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து அது எவ்வளோ நேரத்தில் ரீசார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் எனக்கு ரீசார்ஜ் ஆகுதுங்க. ஸோ அதாவது சார்ஜ் ஆகுது எனக்கு 30 மினிட்ஸில். நான் வந்து ஃபுல்லாகவும் போடல, ரொம்ப கம்மியாகவும் 0 சார்ஜ் வச்சு நான் போடல. 20% மினிமம் சார்ஜ் வச்சு மேக்ஸிமம் 90% வந்து 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுது. 80 வாட்ஸ் வந்து இதுக்கு சார்ஜிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 80 வாட் சார்ஜர் நமக்கு 35 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 35 நிமிஷம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இந்த ஃபுல் சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபோனை நெட்டை வந்து 24 ஹவர்ஸ் நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து 12 ஹவர்ஸ்லேருந்து 15 ஹவர்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து தாங்குது. அதாவது ஒரு நாள் காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா நைட்டு மறுபடி போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா அடுத்த நாள் காலையில் நைட்டு நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரிட்டன் போடுற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு டே ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன அடி அடித்தாலும் தாங்கும். வீடியோ கேம் அந்த மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் நிற்கும். நீங்கள் ஃபோன் பேசிட்டு யூடியூப் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு கேம் தவிர மற்ற எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஃபேஸ்புக்னுன்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்து 12 மணி நேரம் இது சார்ஜ் வந்து நிற்குங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் அதாவது இப்போ 20,000 30,000 இந்த பட்ஜெட்டில் வந்து ஐக்யூ தவிர வேறு எந்த மாடல் ஃபோன் வந்து நல்லாயிருக்கும், இல்லை ஐக்யூவில் வேறு பிராண்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.